படத்தோட கதாநாயகனான அர்ஜுன் சர்க்கார் ஒரு ஹிட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க. அவரே ஒரு காட்டுக்குள்ளார ஒருத்தனை தலையில தொங்க விட்டு ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறாரு. அதை வீடியோவும் எடுத்துக்கிறாரு. மறுபடியும் ரெண்டாவது கொலை பண்ணுறதுக்காக இன்னொருத்தனை தலையில அதே காட்டுக்குள்ளே தொங்க விட்டு கொலை பண்ண போகிற நேரத்தில் அதே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு லேடி போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கொலையெல்லாம் ஏன் எதுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறத அந்த லேடி போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. 2025 ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்த படம் தான் ஹிட் தி தேர்ட் கேஸ். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செகண்ட் கேஸ்னு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு தெலுங்கு படம் தான். தமிழ் டப்பில் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தை ஃபேமிலியோடனா பார்க்க முடியாது. அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. படத்தோட ஆக்ஷன் சீனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். கை தனியாக, கால் தனியாக, தலை தனியான்ட்டு ஆக்ஷன் சீனை வந்து சும்மா ரத்தம் வந்து தெறிக்க விட்டுருப்பாங்க. இந்த படத்தை வந்து சைலஸ் கோலனுங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வேற லெவலில் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களால் கணிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்கும். படம் போர் அடிக்காமல் செம்ம த்ரில்லிங்காக போகும். நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கும். நேச்சுரல் ஸ்டார் நானி தான் இந்த படத்தில் அர்ஜுன் சர்க்காருங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பாரு. அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே வாழ்ந்துருக்காருங்க. செம்மையாக நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவரோட டைலாக் டெலிவரி நல்லா இருந்துச்சுங்க இந்த படத்தில். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படத்தில் நடித்த அந்த ஹீரோயின் தான் நடிச்சிருக்காங்க. பேர் மறந்து போச்சு. ஆனால் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு ட்விஸ்டான ஒரு கேரக்டரில் தான் நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. படத்துக்கு தேவையான லவ் சீன் வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் பாருங்கள், ரொம்பவே பயமுறுத்துகிற மாதிரியாகவும் இருக்கும், அதே சமயம் செம்ம த்ரில்லிங்காகவும் இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வேற லெவலில் ஒரு ஆக்ஷன் சீன் வந்து இருக்குது. படம் வந்து தேர்ட் கேஸோட முடியல, ஃபோர்த்து கேஸ் வந்து நடக்க போகுது. அதில் வந்து செம்ம ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. நம்ம தமிழ் ஹீரோ தான் நடிச்சிருக்காரு. அதை நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க, இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. போய் பாருங்கள். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க.